ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். நம்மளுடைய பதிவுகளில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி பலகை எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுதான் நம்மளுடைய முந்தைய பதிவு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ பலகை கட்டி முடித்தாச்சு, கம்பி கட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரூஃபிங்க்கு கம்பியெல்லாம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது காங்கிரீட்டு தான். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பைப்லைன் போட்டது எல்லாமே நம்மளுடைய முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். நம்மளுடைய முந்தைய பதிவுகளை பார்க்காத நேயர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒரு பதிவையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூஃபுக்கு காங்கிரீட் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வேலையை கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வெயில் மழை ரெண்டுமே கிளைமேட்டு எப்போ வேணுமோ சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால காலையில் கிளைமேட் நல்லா இருக்கும்போதே நம்ம காங்கிரீட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜல்லி, மணல், சிமெண்ட்டு, அப்புறம் தண்ணி, டாக்டர் ஃபிக்ஸைட் லிக்யூடு இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மிக்சர் மிஷினில் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி அதை நம்ம மேலே லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ லிஃப்டர் மூலயமா லிஃப்டரை வச்சு நம்ம மேலே காங்கிரீட் கலவையை லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் அண்ணாக்கூட பாண்டு ஒன்றுத்துலேயும் மாற்றி நமக்கு மேலே கையாலேயே கலவை போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ரெடி மிக்ஸு செட் பண்ணல. ஸோ நமக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒர்க்கர்ஸால் நம்ம மேனுவலாக பண்ணுறது தான் நமக்கு பெட்ரு. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காங்கிரீட்டை ஒரு இடமா போட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ கலவை நல்லா உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் நம்ம கம்பு வச்சு அந்த கேப்லலாம் குத்தி விட்டுட்ருக்காங்க. ஸோ கம்பிக்கு இடுக்கில் எந்தெந்த இடம் கேப்லாம் இருக்கோ அந்த இடத்துலாம் போய் ஃபில் ஆகணும். அதனால் அவங்க கம்பு வச்சு குத்தி விட்டுட்ருக்காங்க. மேஸ்திரி பார்த்திங்க அப்படின்னாக்கா, கரணையை வச்சு இந்த சைடு கார்னர் பலவை ஜாயிண்ட்லலாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரணையை வச்சு கீறி விட்டுட்ருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது படிக்கட்டு. ஸோ கீழ் படிக்கட்டு ஏற்கனவே நம்மளுடைய முந்தைய வீடியோவில் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, அடுத்த பெண்டு மேல் மாடி வர்றதுக்கு செகண்ட் பெண்டுக்குள்ளே காங்கிரீட் ஓடிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு மதியம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட போர்ட்டிகள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணி நம்ம மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு நம்ம தட்டிக்கிட்டு வருவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா மேல் பக்கத்தில் நம்ம தண்ணி ஊற்றி விட்டு இந்தமாரி கட்டையை வச்சு தட்டி விடுறதுனால செட்டிங் நல்லா ஆகும். ஸோ அடுத்து ரூஃபிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கட்டையை வச்சு நல்லா ஒரே ஈவனாக மெத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எந்த இடத்துல அந்த லிஃப்டிங் போட்டோமோ அந்த இடத்துல உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு லிஃப்டிங் இருந்த இடத்துலையும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம சைடில் கல் வச்சு பாத்தி கட்டுற ஒர்க்கு தான் இருக்குது. தண்ணி நிப்பாட்டுறதுக்காக நாளைக்கு தான் செய்வாங்க. இன்றைக்கி க்யூரிங் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸோ அதனுடைய கண்டினியூ வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது நம்மளுடைய உலக பெட்டகம் சேனல். நம்மளுடைய சேனலை அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Tiger